ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா கிட்டே ஒரு விஷயத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எந்த விஷயத்த இருந்தாலும் செஞ்சால் மட்டும்தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு இடையில் அவங்க ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டோ பிரச்சனை பண்ணிக்கிட்டோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி கண்டிப்பாக இருக்கிறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நான் என்னென்னா இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா கிட்ட 2 பேர்ட்டையுமே உட்கார வச்சு பேசின விஷயம் என்னென்னா, அக்கா இப்போ இன்னும் ஒரு 2 மாதத்தில் பிரசவத்துக்காக வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா முதல் பிரசவங்கிறனால நம்ம தான் பார்க்கணும். ஒரு 5 மாதம் வரைக்குமே நம்ம இங்கே, ஏன்னா மாமா அவர் வெளியூரில் வேலை பார்க்குறதுனால அவங்கக்கிட்டேயும் போய் அக்கா இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த கடன் பிரச்சனை இந்த விஷயத்தையெல்லாம் அவகிட்ட சொல்லிவிட்டு அவள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவள் அந்த நேரத்தில் சந்தோஷமாக ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் நான் குழந்தையும் நல்லபடியாக ஒரு இதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் கவலைப்படாமல் இருந்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஸோ அது எங்களுக்கும் புரியுதான். இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பிரச்சனை எதுவும் பண்ணிக்க மாட்டோம். இப்போ தான் எல்லாம் கடன்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் எல்லாம் பிரச்சனையெல்லாம் எதுவும் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடு பார்த்துக்கலாம். நம்ம நான் யாருமே அம்மாவை எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அவள் சொல்கிறது நல்லதுக்கு தானே எனக்கு தெரியுது, தெரியாமல் கிடையாது. இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி நான் ஏதாச்சும் ஒரு கோவப்படுறேன் அவன் மேலே. அதனால தான் என்னால் அந்த நேரத்தில் இது பண்ணிக்க முடியலம்மா அப்படின்னோடனே, அது எனக்கும் புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சண்டையும் போட்டுக்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, எனக்குள்ளே ஒரு பக்கம் கூட உங்களுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி நீங்கள் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு என்னன்ட்டு பணம் அனுப்புறதை பற்றி நான் ஒரு 1 வீக்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ரூமில் உள்ளவங்க 2, 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன். உடனே என் ஃப்ரெண்டும் சொன்னால், நீ ஒன்றும் கவலைப்படாதடி, நான் வேணால் பணம் பத்தலைன்னா கூட உனக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னான். உடனே நான் சொன்னேன், இல்லடி அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன். மேனேஜர்கிட்ட லோனுக்கு தான் கேட்டிருக்கேன். அவர் என்ன எவ்வளோ அமௌண்ட்டு தராருன்னு பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் குறைஞ்சிச்சின்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன்டி அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 டேஸ் அந்த இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி அவர் மேனேஜரை போய் பார்த்து பேசினேன். அவரும் சைன் பண்ணி எல்லாம், ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனை சொன்னேன் இது மாதிரி சார் அப்படின்னோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் லோனுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாமே சைன் பண்ணி அன்னைக்கே ப்ராசஸ் பண்ணார். 1 வீக்கில் வந்துடுமா உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கிறப்போ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் இல்லை, கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ப்ராஜெக்டில் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, 1 வீக்கில் வந்துடும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு அப்புறம் ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். இடையில அம்மாவுக்கும் அடித்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு திரியாக நகை எல்லாத்தையுமே விற்றுட்டு நம்ம கடன் எல்லாத்தையும் ஒரே எதிரியாக கொடுத்து விட்டுறலாம். ஏன்னா 2 பேர்கிட்ட உள்ள கடன் தான் 6 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு, வட்டி எல்லாம் சேர்த்து. அதனால் 3 லட்ச ரூபாயை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே லோனும் சாங்ஷன் ஆகி ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அம்மா நகை இதெல்லாம் விற்றுட்டு அப்பாவுக்கு பணத்தை போட்டுவிட்டு கடன் ஃபுல்லாகவே கொடுக்க சொல்லியாச்சு. கடன் ஃபுல்லாக கொடுத்ததுனால அம்மா அப்போ தான் சொன்னாங்க, இப்போதாம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த மாதம் என்னால் வட்டி கட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் முடியலைம்மா அப்படிங்கிற மாதிரி இத்தனை ஒரு 7, 8 மாதமாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு மன இதில் தான் இருந்தேன். இப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமே கிடச்சிருக்குமா அப்படின்னோடனே, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அதை நினச்சி எதுவும் வந்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அப்பாவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து இத்தனை நாளாக வந்து ஒரு மனசு வந்து ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தார். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஓரளவு சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து செய்கிறோன்னு சொன்னாலும் அது செஞ்சால் மட்டும்தான் வந்து அதோட பயனுங்கிறது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 மந்த் இப்படியே போணுச்சு. ஏன்னா எனக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுனால அக்காவும் வந்து ஊருக்கு வந்துருந்துச்சு பிரசவத்துக்காக. இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரசவத்துக்கு வந்துருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு அக்காவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம லோன் போட்டிருக்கோம், வேலையெல்லாம் வந்து இப்போ லீவ் எடுத்தோன்னா கஷ்டங்கிறதுனால சரி குழந்த பிறந்தோன்னே ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து போனதுக்கப்புறம் வந்து இப்படியே ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்காவுக்கும் குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்து போய் பார்க்குறதுக்காக மேனேஜர்கிட்ட கேட்டேன். அவர் ஓகே. ஏன்னா நான் வந்து ஒரு 3-4 மந்த்தாகவே லீவ் எடுக்காததுனால அவர் ஓகேம்மா நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 வீக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு ஊருக்கு வந்துட்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அக்கா வந்து குழந்த பிறந்த சந்தோஷத்தை விட அவளுக்கு வந்து அம்மா அந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சொன்னோன்னே அவள் ரொம்ப கவலைப்பட்டா. என்னால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலடி இப்போதைக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும். உன் மேரேஜ் டயத்தில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நானும் ஒரு ஒர்க்குக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அதான் சொன்னேன், நீ எதுக்கு அதெல்லாம் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க? இப்போக்கி குழந்த பிறந்திருக்கு, அதை எப்படி நீ வந்து டேக் கேர் பண்ணி வளர்க்கணும், அதை எப்படி நீ வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்னு யோசி. எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிகிட்ருக்க? இந்த ஒரு 4 மாதம் போயிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் லோன் ஆஃபீஸில் போட்டிருக்குது எல்லாம் சேலரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து எல்லாம் அடைச்சிருவேன். அடைச்சி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, அதான் அப்போ தான் இடம் இருக்குது, அதை விற்றுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறப்போ நம்ம பண்ணிக்கலாம். கடன்லாம் வாங்க வேண்டியதில்லை. அம்மா அப்பா பேர்லேயும் ஒரு அமௌண்ட் ஏதாச்சும் போட்டுட்டோன்னா அம்மாவோ அப்பாவோ ஏதாச்சும் அவங்களுக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் வட்டி மாதிரி வந்துச்சுன்னா கூட பேங்க்கில் அதை வாங்கி அவங்க செலவு பண்ணிக்குவாங்க. அப்பாவும் தான் வந்து வேலைக்கு போவார், பண்ணுவார். நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப்பாக பண்ணலாம் மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தா. நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவு கூட எனக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது. என்னக்கா பண்ணுறது? உனக்கு இப்போ படித்து முடித்தோடனே வந்து உனக்கு வந்து நீ ஸ்கூலில் தான் வேலை பார்த்த, அதுவும் பக்கத்துலேயே வந்து வேலை பார்க்குற மாதிரி அம்மா அப்பா கூடயே இருந்துட்ட. அதனால வெளியில் என்ன நடக்குது, ஒரு இடத்துல எப்படி என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியல அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தாண்டி நீ சொல்கிற மாதிரி. என் ஹஸ்பண்டே தான் சொல்கிறாரு, உனக்கு அந்தளவுக்கு வெளி உலகமே தெரிய மாட்டேங்குது, எல்லாரையுமே நம்பிடுற, டக்குன்னு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுற. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு வந்து உன்னை ரொம்பவே ஏமாளியாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு தான். இருந்தாலும் நானும் மாற்றிக்கணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் வந்து என்னால் அந்தளவுக்கு அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்க முடியலடி அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்காத. நீ அதையெல்லாம் பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது? யோசிக்கிறதுனால ஏதாச்சும் மாறப்போதா? ஒன்றுமே கிடையாது. சமாளித்து தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மனசுக்கு வந்து நான் பார்த்துக்கிட்ருக்கேன். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதை போட்டு நீ மனசை போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு ரொம்ப போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காத. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அக்காவை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் தான் நான் இருந்தேன். குழந்த பிறந்து ஒரு 2-3 நாள் கழித்து தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு 1 வீக் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். அப்போ தான் வந்து இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணுமா, நீ ஊருக்கு வா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசினார். அப்போ ஓரளவு நான் லோன்லாம் அடைச்சிட்டேன். ஏன் திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி வர சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி ஏன் அப்படின்ட்டு யோசிச்சதுப்போ தான் வந்து அம்மாட்ட ஃபோன் பண்ணோன்னா அம்மா சொன்னாங்க, நீ வாமா நேரில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க. என்ன விஷயம்னு சொல்லாமல் வானா என்னம்மா அப்படின்னேன்னு, நீ வா ஒரு 10 நாள்னாச்சும் லீவ் எடுத்துகிட்டு வா, விஷயம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இல்லை ஏதாச்சும் உடம்பு முடியலையா, இல்லை என்ன விஷயமா இருக்கும், ஏன் திடீர்னு வந்து
இது மாதிரிலாம் ஃபோன் பண்ணி அவங்களாம் வர சொன்னதே கிடையாது எப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடையே வந்து ஆஃபீஸில் லீவ் கேட்டு ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டு லீவ் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போனேன். போனதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் எனக்கு வந்து சிந்தனைகள்லாம் எங்கெங்கேயோ போகுது. என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கும் அக்கா வந்து ஒன்றும் இல்லையே, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, நான் ஊர்லலாம் இருக்கிறேன், இப்போ தான் மாமா வந்து அழைச்சிட்டு போனார் ஊர்லேருந்து, வந்து நான் வந்து ஒரு 10-15 நாள் தானே இருக்கும், அம்மா எதுவுமே எந்த விஷயமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு